இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம்னா நம்ம ரொட்டி சாப்பிட வந்திருக்கோம். இது வந்து நுவர்லி போகிற சைடில் புசல்லாவை தாண்டி போனால் ரொச்சல் டீ ஃபேக்ட்ரி இருக்கும். அதை தாண்டி போனீங்கன்னா இந்த ரொட்டி கடை இருக்குது. உண்மையாகவே நல்ல ஒரு ஸ்பெஷலான ரொட்டி சாப்பிட்லாம். நீங்கள் அங்கே போனீங்கன்னா ரொட்டியை பாருங்கள், நல்லா சுட சுடன்னு தருவாங்க இந்த ஷேப்பில். அதே போல் பருப்பு கறி தருவாங்க. அது இல்லாமல் வெங்காய சம்பல் ஒன்று செஞ்சு தருவாங்க. அந்த கடை இருக்கிற வியூவை பாருங்கள். பின்னுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் மரங்களும் மலைகளும் இருக்குது. அங்கே நிறைய சேர்ஸ் டேபிள்ஸ்லாம் போட்டிருக்காங்க. உங்களுக்கு நல்லா கம்ஃபர்டபுளாக சாப்பிடலாம், எந்த ஒரு ப்ரைவசியாக நீங்கள் இருக்கலாம். அதே போல் வெளியில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து உங்களுக்கு வந்து வெஹிக்கிள்ஸ் பார்க் பண்ணுறதுக்கு நல்ல இடம் இருக்குது. எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை. நீங்கள் வெஹிக்கிளை போட்டுட்டு ஃப்ரீயாக உட்காந்து சாப்பிடலாம். இப்போ நான் காட்டுற இடம் வந்து எனக்கு கிட்ட போய்ட்டு வீடியோ பண்ண முடியலை. அங்கே வந்து ஒரு சில நீர்வீழ்ச்சி ஒன்று இருக்குது. அது உண்மையாகவே நல்லா இருக்கும், அழகாக இருக்கும். நீங்கள் நுவர்லி சைட் போனீங்கன்னா கண்டிப்பாக இந்த இடத்துல போய் பாருங்கள். உண்மையாகவே இது நல்லாயிருக்கும். இங்கே போய்ட்டு நல்லா சுட சுட ரொட்டி ஒன்று சாப்பிட்டு நல்லா உரப்பாக சாப்பிட்டு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இங்கே பாருங்கள், இப்படி ரொட்டி இருக்குன்னா இது உள்ளுக்கு அந்த வெங்காய சம்பலை நம்ம வச்சுட்டு சாப்பிட்டோன்னா நல்லா சுட சுட அந்த கூதலுக்கு வந்து நல்லா சுட சுட நல்லா உரப்பாக இருக்கும். அது இல்லாமல் நமக்கு அங்கே பிளேன் டீ வேணும்னா பிளேன் டீ கேட்டுக்கலாம், இல்லைன்னா காட்டை வாங்கி குடிக்கலாம். காட்டைன்னு சொன்னீங்கன்னா காட்டையோட கருப்பட்டி கொடுப்பாங்க. அது உண்மையாகவே டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் கண்டிப்பாக நுவர்லி சைட் போனால் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ போய்கிட்டுருக்கோம் நான் என்னுடைய வீட்டுக்கு. ஹஸ்பண்ட் வீட்டில் இருந்து நாங்கள் அப்படியே போய்ட்டு ரொட்டி கடைக்கு போய்ட்டு ரொட்டியெல்லாம் சாப்பிட்டு இப்போ எங்கள் வீட்டுக்கு போய்கிட்டுருக்கோம். இதுதான் எங்களுடைய மலையகம். பாருங்கள், சுற்றி மரங்கள்லாம் எவ்வளோ அழகாக இருக்குன்ட்டு. நாங்கள் இப்போ கொழும்புல இருக்கிறனால இந்த சூட்டில் இருந்துட்டு எங்களுக்கு போயிட்டு அங்கே அந்த கூதலில் இருக்க முடியலை. ஆனாலுமே இது எங்கள் சின்ன வயசுலேருந்து நாங்கள் வளர்ந்த ஊர். இதை பார்க்கும்போது எங்களுக்கு உண்மையாகவே சந்தோஷமாக இருக்கும். நாங்கள் அங்கே போகும்போது எங்களுக்கு வித்தியாசமான ஒரு சந்தோஷம், வித்தியாசமான ஒரு ஃபீலிங்காக இருக்கும். இங்கே இருக்கிற மரக்கறி கடையில் தான் நாங்கள் அதிகமாக நானும் என் ஹஸ்பண்டும் போய்ட்டு மரக்கறியெல்லாம் வாங்குவோம். முன்னே நாங்கள் கடை செய்கிற டைம் வந்து இங்கே மரக்கறி வாங்கிட்டு அப்படியே வீட்டுக்கு போகிறது எங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அது இல்லாமல் இங்கே ஒரு ஸ்கூல் ஒன்று இருக்குது, பெரிய ஸ்கூல் ஒன்று, சிங்கள மீடியம், பாய்ஸ் கேர்ள்ஸ் எல்லாமே படிக்கிற ஸ்கூல் தான். அது இல்லாமல் இங்கே ஒரு கடை இருக்குது. இந்த கடையில் தான் நாங்கள் வந்து எங்களுக்கு தேவையான வீட்டு சாமான்லாம் நாங்கள் அடிக்கடி வாங்குவோம். நீங்களும் மலையக பக்கம்லாம் வாங்க, சுற்றி பார்க்குறதுக்கு நிறைய இடங்கள் இருக்குது. சுற்றி பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.